நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி பேரணாம்பட்டு நகரம் நகர செயலாளர் வினோத் பாபுண்ணா. இப்போது வேலூர் மாவட்டத்துக்கு 2வது முறையாக தளபதி வரப்போகிறாண்ணா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறையாக 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் காலை வச்சார். ஒரு 50 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வச்சார். 2வது முறையாக மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமாக மாற்றி ஒரு மாபெரும் கட்சியாக தமிழகத்தை உருவெடுத்ததுக்கு அப்புறமா இப்போ 2வது முறையாக இந்த பரப்புரை கூட்டத்துக்கு வராருண்ணா. இது ஒரு 50 ஏக்கர் ரெடி பண்ணி ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமாக முடிவு பண்ணப்பட்டு இப்போ கடைசி நிமிடத்தில் இது நிர்வாகிகளுடைய சந்திப்பாக மாற்றிருக்காங்கண்ணா. இத்தனை கூட்டங்கள் இத்தனை மாவட்டத்தில் தமிழகம் முழுக்க இத்தனை கூட்டங்கள் நடந்தது இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற இந்த கூட்டம் ஒரு மாபெரும் கூட்டமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுமானா, எந்த நிர்வாகிக்கும் எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. வருகிற மக்கள் நல்ல முறையில் திரும்பி போனோம். அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்குன்னா, இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட மேற்கூரை அமைச்சு தமிழகத்திலே முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மேற்கூரை, பிரம்மாண்ட மேடை, இப்படிப்பட்ட பந்தல் வளைவுகள் எல்லாமே அமைச்சிருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் மட்டும்தானா. அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளோ எந்த குறையும் இல்லாமல் இருக்குது. வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் மக்களை கேட்டுக்கிறது ஒன்று மட்டும்தான், வயதானவங்க, கர்ப்பிணிங்க, பச்சின குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க, ஊனமுற்றவங்க யாரும் தயவு செஞ்சு இந்த கூட்டத்துக்கு வராதிங்க. எல்லாருமே காணொலி வாயிலாக நாளைக்கு காலையிலிருந்தே உங்களுக்கு எல்லாருக்குமே நேரடி தொலைக்காட்சி மூலிமா நேரடி காட்சிப்படுத்தப்பட போகிறது. எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கண்டுக்கலிங்க. தளபதி பேச போகிற உரை இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் உலக அரங்கில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறப்போகுதுண்ணா. ஏன் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 50 நாட்களே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில், இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரத்தில் இது ஒரு கடைசி பரப்புரையாக இருக்க போது. இதில் இந்த வேலூர் மேற்கு மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரே தளபதி நிறுத்த போகிறாரு. இந்த தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த போரில் கண்டிப்பாக 2026 இந்த தீய சக்தி அழிச்சு கண்டிப்பாக 2026 தூய சக்தி ஆட்சி அமைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் கொடுத்த அதே ஆட்சியை வரலாறு திரும்புகிறது என்ற ஒரு மாபெரும் மாற்றத்தை 2026 தளபதி தரப்போறாரு. இந்த மாவட்டத்தில் தளபதியின் தொண்டனாக இருக்கிறது, தளபதியுடைய நிர்வாகியாக இருக்கிறது, தளபதியுடைய நண்பியாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி. கண்டிப்பாக தீய சக்தி அழிச்சு தூய சக்தியை ஆட்சியில் கண்டிப்பாக தளபதி கொண்டு வருவார். அதுக்கு வேலூர் மாவட்டம் இனிமே தோணும் இருக்கணும். நன்றிண்ணா. அண்ணா, அதாவதுண்ணா, எந்த பொங்கலுக்குமே 3000 இப்போ 5000 கொடுக்கல. இப்போ தளபதி விஜயனை வந்தனால தான் இந்த 3000 5000 கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மாற்றத்துக்கான படம். எங்களை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் மயப்படுத்தி 26 நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்டுவோம், சரிங்களா? எங்களை திமுகவுக்கு 50 கட்சி கூட்டணி வேணும், அதிமுகவுக்கு 100 கட்சி கூட்டணி வேணும். நாங்கள் மக்களோட நேரடி கூட்டணி. 26 டிவிகாவோட விசில் சத்தம் சென்னை அறிவாலயம் வரைக்கும் கேட்கும். தலைவா, 26 மாற்றம் காண்போம்.